பாஜகவை கூட்டணியில வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார். அப்ப அந்த பிரச்சனையை எப்படி அணுகணும்? சத்தம் இல்லாம அமித்ஷாவிட்ட போன்ல கூப்பிட்டு இது வேணாங்க, நீங்களே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருங்க, பாஜகவை கூட்டணி ஆட்சி கிடையாது, அதை தெளிவுபடுத்திருங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் அதிமுகவிலிருந்து வெளியே வர இருக்கிறார்கள், தலைவர்களே வர போறாங்க என்பது போல அன்வர் ராஜா வந்து சொல்றாரு. அது சாத்தியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைத்த தகவல் படி அமித்ஷாவிடத்துல இந்த 7 அமைச்சர்கள் யாராரு, இன்னும் பிற அமைச்சர்கள்னு வச்சுக்கணும், அவங்க எல்லாம் கொண்டு போய் கரெக்டா இவர் அமித்ஷாட்ட கோர்த்து விட்டுருக்காங்க. இருதலை கொல்லி எலும்பாட்ட இவரை மாட்ட விட்டுருக்காங்க. அமித்ஷா கூட்டணி ஆட்சியை இவர் ஏத்துக்கணும். இவர் அந்த கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்காவிட்டால் அமித்ஷா பழி வாங்கிடுவார். ஏற்றுக்கொண்டால் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு 3 கார்ல மாறி போய் அமித்ஷாவை பார்த்தாரா, இல்ல அமித்ஷா ஏதாவது மாறுவேடம் போட்டு இங்க சென்னைக்கு ஒரு 4-5 கார்ல மாறி மாறி போய் எடப்பாடி பழனிசாமியை ரகசியமா சந்திச்சாரா? எது நடந்தது இதுல சொல்லுங்களேன். கூட்டணி ஆட்சியை சொல்லுங்க, மக்கள் எல்லாம் ஏத்துப்பாங்களா? அப்படின்னு ஏத்துக்க மாட்டாங்க. யோ, நீ அமித்ஷா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியா? அதானே வேணும். முதல்ல நீ அமித்ஷாட்ட சரணடைஞ்சு அடிமையாயிருக்கிறியா, மக்கள் கிட்ட அடிமையாயிருக்கிறியா? அதிமுக எதிர்காலம் தான் என்ன? எங்கேயுமே இப்ப நீங்களே அதிமுக எதிர்காலம் இந்த 4 பேரை நம்பி நிச்சயமா இல்ல. வேலுமணியை அதுல சேர்த்துக்கங்க, முனுசாமி சேர்த்துக்கங்க, தங்கமணியை சேர்த்துக்கங்க. மீதம் இருக்கிறவர்கள். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் KC பழனிசாமி அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இப்போ அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா வெளியே வந்தது என்பது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி விட்டது என்று பொதுவான விமர்சனங்கள் வருது. ஆனா அதிமுக தரப்புல இருந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்க நடவடிக்கை எடுத்து நீக்கிட்டோம், எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டெல்லாம் தேவையில்லை என்பது போலலாம் விமர்சனங்கள் வருது இல்லை. இந்த விமர்சனங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புல திரு அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் சேரக்கூடிய ஒரு முடிவை எடுத்திருப்பதாக சொல்றாங்க. பாஜக எதிர்ப்பாளர்கள் என்பவர்கள் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே, முஸ்லிம்கள் மட்டுமே என்கிற அந்த பார்வையே இவர்களுக்கு சரியான அரசியல் புரிதல் இல்லை என்பதைத்தான் காட்டுது. இல்ல அப்படித்தானே பாரதிய ஜனதா கட்சிக்கு 4% வாக்குகள் தான் தமிழகத்துல இருக்குதுன்னா, அப்ப 96% முஸ்லிம்களா, கிறிஸ்தவர்களா அல்லது மைனாரிட்டி சமுதாயமா தமிழகத்துல இருக்கு. இது ஒரு சிறுபான்மையினர் சமுதாயத்தை சார்ந்தவராக திரு அன்வர் ராஜா அவர்களை முத்திரை குத்துவதை விட, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ஜெயலலிதா அம்மாவோடு ஒரு திராவிட சித்தாந்தத்தில் திராவிட கொள்கைகளில் பற்றுள்ளவர் இன்றைக்கு எதிர்முகாமுக்கு சென்றிருக்கிறார் என்பதை அவர்கள் வருத்தத்தோடு பார்த்து, அதற்கு என்ன காரணம், அதை நாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் முடிவு செய்யணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல சரியான சிந்தனை தெளிவும் ஒரு கொள்கை பிரகடனமும் அந்த ஸ்ட்ராட்டஜி அல்லது அந்த பர்செப்ஷன் நேரேட்டிவ் கரெக்டா அவரால் செட் பண்ண முடியல. ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஹிந்து பத்திரிகையில ஒரு பேட்டி கொடுத்திருப்பார். அதாவது கூட்டணி அமைச்சரவைன்னு சொன்னது யாரு? பிஜேபி, அமித்ஷா. அமித்ஷா. கூட்டணியில எடப்பாடி பழனிசாமியோடு பயணிப்பது யாரு? பிஜேபி, பாஜக. அமித்ஷா எந்த கட்சியை சார்ந்தவர்? பிஜேபியோடைய அகில இந்திய தலைவர். நேத்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு பிரச்சாரம் செஞ்சாருன்னா, பாஜகவை கூட்டணியில வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார். அப்ப அந்த பிரச்சனையை எப்படி அணுகணும்? சத்தம் இல்லாம அமித்ஷாவிட்ட போன்ல கூப்பிட்டு இது வேணாங்க, நீங்களே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருங்க, பாஜகவை கூட்டணி ஆட்சி கிடையாது, அதை தெளிவுபடுத்திருங்கன்னு சொல்லிட்டு நீங்க திமுகவை அட்டாக் பண்ணி அரசியல் செய்யணுமா? பாஜக கட்சியை கூட்டணியில சேர்த்துக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவரை நீங்க தலைவர் அறிவிப்பை நீங்க கொச்சைப்படுத்தி வாக்காளர்கள் இடத்துல பேசுறீங்க. தலைமையை நிறுவிக் கொள்வதற்காகத்தான் அந்த பிரச்சார பயணத்தை செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக மீண்டும் வென்று ஆள வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்களே ஒழிய, எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சிக்குள் தன் பிடிமானத்தை இறுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஆதரவு நிறைய இருக்குது, மக்கள் நிறைய வராங்க அப்படிலாம் சொல்றாங்களே. நீங்க தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டினீங்கன்னா கூட 1 லட்சம் பேரை கூட்டலாம்.
நீங்க தலைக்கு 1000 ரூபாய் கொடுங்க. அதெல்லாம் இப்ப கான்ட்ராக்டர்ஸே நிறைய வந்துட்டாங்க. அந்தந்த ஏரியால டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா கரெக்டா கூட்டம் வந்துருவாங்க. என்ன கோஷம் போடணும் எழுதி கொடுக்குறீங்களோ அதையும் போடுவாங்க. இன்னும் நிறைய பேர் அதிமுகவிலிருந்து வெளியே வர இருக்கிறார்கள், தலைவர்களே வர போறாங்க என்பது போல அன்வர் ராஜா வந்து சொல்றாரு. அது சாத்தியம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிகள் அதிமுகவில் விட்டு விலக மாட்டாங்க. பாஜக எதிர்ப்பு உணர்வை அதிமுக கட்சிக்குள்ள வெளிப்படுத்துவாங்க. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி என்றால் தலைமை மாற்றத்தை கட்சிக்குள்ள இருந்துட்டு ஏற்படுத்துவாங்க. ஆனால் அதற்காக நாங்கள் மாற்று முகாமுக்கு சென்று விடுவோம் என்பது ஒரு சரியான அரசியல் அணுகுமுறை அல்ல. அது ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் வளர்த்த அந்த அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்துக்கு செய்யப்படுகிற துரோகம். சரி, துரோகம்னு சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி மாத்தணும்னு உங்களை போன்றவர்கள் கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறத நாங்களும் பார்க்கிறோம், நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா நடக்கிற மாதிரி தெரியலையே. இப்ப எடப்பாடியோட பிடி இறுகிட்டே தானே போகுதுன்னு சொல்றாங்களே. அதாவது எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த மாற்றத்தை உருவாக்குகிற வரை போராடணும். நீங்க நான் 2 பேட்டி கொடுத்தேன், எடப்பாடி பழனிசாமி தன்னை மாத்திக்கல, அதனால நான் திமுகவுக்கு போறேன்னா தென் பற்றில்லாதவர்கள் என்றுதான் ஆகும். நீங்க அடிப்படை அதிமுக தொண்டர்கள், பணபலம் இல்லாதவர்கள், சாமானியர்கள், வசதி வாய்ப்பு அற்றவர்கள், அவர்கள் தான் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக, கிளைக்கழக செயலாளர்களாக, உறுப்பினர்களாக இந்த இயக்கத்தை தாங்கி பிடிப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வலிமையாக எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போராடுகிற ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி போராடுகிற தலைவர்கள் முன் வருகிற பொழுது அதை ஆதரிப்பதற்கு அந்த தொண்டர்கள் தயாராக இருப்பாங்க. சரி, அப்படி சொல்றீங்க. இப்ப 7 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் எடப்பாடியை சந்தித்து பேசினார்கள். அவர் கன்வின்ஸ் ஆகவே இல்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசியும் அவர் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல. அவர் தன்னுடைய பிடிமானத்துல உறுதியா இருக்கிறார், பிடியில உறுதியா இருக்கிறார், அவரை மாத்த முடியலன்னு சொல்றாங்க. இல்ல, அதனாலதான் அந்த 7 அமைச்சர்களும் சேர்ந்து அவரை, இப்ப அந்த 7 அமைச்சர்கள் யாராரு? செங்கோட்டையன், வேலுமணி, இன்னும் பிற அமைச்சர்கள்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் கொண்டு போய் கரெக்டா இவர் அமித்ஷாட்ட கோர்த்து விட்டுருக்குறாங்க. இருதலை கொல்லி எறும்பாட்ட இவரை வந்து மாட்ட விட்டுருக்குறாங்க. அமித்ஷா கூட்டணி ஆட்சியை இவர் ஏத்துக்கணும். இவர் அந்த கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்காவிட்டால் அமித்ஷா பழி வாங்கிடுவார். ஏற்றுக்கொண்டால் அதிமுக தொண்டர்களும் வாக்கு வங்கியும் பழி வாங்கிடுவாங்க. ஏதோ கொண்டு போய் சிக்க வச்சிருக்கிறாங்க. இல்ல, கட்சியை சிக்க வச்சுட்டார், இதுதான் விமர்சனம். கட்சியை சிக்க வச்சாலும் கூட நம்மளை காப்பாத்திக்கணுங்கிற நிலைமை கட்சி தலைவர்களுக்கு இருக்குது இல்லையா? இவர் அவரை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாருன்னா கட்சி அவர் பிடிமானத்துல இருந்து வெளியில வந்துடும். அவர் அந்த கூட்டணி ஆட்சிக்கு இவர் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொள்ளாவிட்டால் அமித்ஷா பழி வாங்கிடுவார். ஏன்னா இவர் அமித்ஷா இடத்துல தனிப்பட்ட முறையில் ஒத்துக்கொண்டார். எனக்கு கிடைத்த தகவல் படி அமித்ஷா இடத்துல இவர் தனிப்பட்ட முறையில் ஒத்துக்கொண்டார். 2026 தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்ல, 2029 தேர்தல் முக்கியம், நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம், அதனால இந்த கூட்டணி வேணும்னு அவங்களாதான் வந்தாங்க. அப்படித்தானே சொல்றாங்க. எங்க வந்தாங்க? எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு 3 கார்ல மாறி போய் அமித்ஷாவை பார்த்தாரா? இல்ல அமித்ஷா ஏதாவது மாறுவேடம் போட்டு இங்க சென்னைக்கு வந்து ஒரு 4-5 கார்ல மாறி போய் எடப்பாடி பழனிசாமியை ரகசியமா சந்திச்சாரா? எது நடந்தது இதுல சொல்லுங்க. எடப்பாடி தான் போய் பார்க்க போனாரு. ஆமா, அப்புறம் அவங்க வந்தாங்க நீங்க எப்படி சொல்ல முடியும்? வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் மிதுனும் வழக்குகள் இருந்து காப்பாற்றுங்கன்னு அமித்ஷா போய் சந்திச்சாங்களா இல்லையா? அப்ப அமித்ஷா வந்தாரா? குஜராத் கலவரத்துல இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு அமித்ஷா இவர்கிட்ட வந்தாரா? அப்ப எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இடத்துல கூட்டணி அமைச்சரவைக்கு ஒத்துக்கொண்டார். அமித்ஷா நீங்க அவரோட கொள்கைகள்ல நமக்கு மாறுபாடு இருக்கலாம், சித்தாந்தங்கள்ல மாறுபாடு இருக்கலாம். ஆனால் ஒரு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறவர், இந்தியாவை ஆளுகிற கட்சியினுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் நிச்சயமா பொய் சொல்ல மாட்டார். அவர் ஒரு முறை சொல்லியிருந்தா கூட வாய் தவறி சொல்லிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். சென்னையில கிராண்ட் சோலா ஐடிசியில சொன்னார், மதுரையில சொன்னார், டெல்லியில 2 தமிழ்நாடு தினத்தந்தி, தினமலர் பேட்டிகள்ல சொன்னாரு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சொன்னாரு. அப்ப அவர் பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக இருக்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய பிதற்றல்களை அவர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அப்ப எடப்பாடி பழனிசாமி அப்படி அமித்ஷாட்ட அவர் வந்து ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நேரா அவரை தொடர்பு கொண்டு, இல்லைங்க நம்ம இதை பேசவே இல்லையே, நான் இதுக்கு ஒத்துக்கவே இல்லையே, நான் ஒத்துக்காததை நம்ம பேசாதது நீங்க எப்படி சொல்றீங்க, பிளீஸ் ஸ்டாப் தட், அதனால அதை உடனே தெளிவுபடுத்துங்க, அப்படி இல்லைன்னா கூட்டணியில நாங்க இல்லைன்னு அறிவிக்க வேண்டியது வரும் என்று இவர் சொல்லலாம் இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா இவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அதற்கு பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு இவர் ஒத்துக்கொண்டார். அமித்ஷா அவர்கள் சென்னையில பேசுகிற பொழுது, அந்த கூட்டணி அமைச்சரவைன்னு சொல்லுகிற பொழுது அன்றைக்கே நான் பேட்டி கொடுத்தேன்.
அவர் அமித்ஷா 5 மணிக்கு முடிக்கிறாரு, நான் 5:30 மணிக்கு பேட்டி கொடுத்தேன். அது பெரிய அளவுல அதிமுக தொண்டர்களிடத்துல ஒரு விழிப்புணர்வும் ஒரு எதிர்ப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த முடிவுக்கு வருகிற பொழுது அந்த முடிவுல இருந்து பின்வாங்குறாரு. எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாரோ அந்த கட்சி சொல்ற கருத்துக்கு எதிராக மக்கள் மன்றத்துல இவர் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப இது தேர்தல் பிரச்சாரமா என்ன பிரச்சாரம்னு எனக்கு தெரியல. இல்ல ஒரு வியூகம் என்ற வகையில் கூட இதை முன்னாடி அறிவிக்காம பின்னாடி பேசிக்கலாம் அப்படி கூட சொல்லி நிறுத்த முடியலையா? இல்ல அப்படித்தான் இவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அமித்ஷா இவரை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால பின்னால இருந்து குத்திடுவாருன்னு தெரிஞ்சதுனால ஏதாவது குத்திட்டு வச்சிருப்பாரு குத்துறதுக்கு. ஏன்னா அவர் அதுல பழக்கப்பட்டவர் இல்லையா. அதனால அவர் முன்னாடியே அதை தெளிவுபடுத்தினார். ஏப்பா இதுக்கு தான்ப்பா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒத்துருக்கிறார் என்பதை அமித்ஷா போட்டு உடைச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம். சரி, கட்சியை ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை உங்களை போன்றவர்கள் செய்றீங்க இல்லையா? எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது நடந்துட்டு இருக்கு. அந்த ஒற்றுமை முயற்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்குது. நிச்சயமாக அது மிக விரைவில் இந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த கூட்டணியில ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அதிமுக தொண்டர்களிடத்துல இருக்கு. அடுத்த கூட்டணி அமைச்சரவை என்பதுல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வாக்காளர்கள் மத்தியில இருக்கு. அப்ப இதெல்லாம் உருவாகி வருகிற பொழுது இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த சிந்தனை எல்லா மட்டத்திலும் அதிகமாக உருவாயிட்டு இருக்கு. இல்ல அப்படின்னா யார் தலைவரா இருப்பாரு? எடப்பாடி ஒத்துக்கல. we will cross the bridge when it comes. இல்ல அன்வர் ராஜா ஓப்பனா சொல்றாரு, அதிமுகவில் தலைவர்கள் இல்லை. இப்ப ஸ்டாலினோட கம்பேர் பண்ணும்போது அதிமுகவில் தலைவர்களே இல்லைங்கிற மாதிரில சொல்றாரு அவரு. அன்வர் ராஜா திமுகவுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருக்காரு என்ன? அப்புறம் அதெல்லாம் சுயநலம் சார்ந்த முடிவாகத்தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதே எடப்பாடி பழனிசாமி இந்திரன் சந்திரன் சொல்லியிருப்பாரு. சசிகலாவை அதற்கு மேல புகழ்ந்திருப்பாரு. தினகரனை புகழ்ந்திருப்பாரு. ஓபிஎஸ் பத்தி புகழ்ந்திருப்பாரு. எல்லா பக்கமும் போயிட்டு தான் வந்திருக்கிறாரு இல்லையா? அதனால அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. இவ்வளவு தூரம் அப்போ ஒன்னு டிடிவியோட போறாரு, அல்லது ஓபிஎஸ் போறாரு, அல்லது சசிகலாவோட போறாரு. அதிமுக சரௌண்டிங்ல தான் அவர் இருந்துட்டு இருந்தாரு. இந்த முடிவு ஒரு பெரிய முடிவு அப்படின்னும் போது அது அவருக்குள்ள மட்டும்தான் அந்த தாக்கம் இருக்குதா? இன்னும் பல தலைவர்கள் வருவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ஏற்பட்டிருக்குமான்னு கேட்கிறேன். அதாவது பிஜேபியும் திமுகவும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை வருகிற 2026 தேர்தலை களத்தை இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கும் திராவிட சித்தாந்தங்களுக்குமான அரசியல் களமாக கட்டமைக்கிறாங்க. நேரேஷன், அந்த நேரேஷன் கட்டமைச்சாச்சு அப்படி கூட வச்சுக்கலாம். அதான் கட்டமைக்கிறாங்க. அதனால பாஜக மத்தியில ஆண்ட 11 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிற அதிருப்தி பேசப்படாது. அவர்கள் தமிழகத்துக்கு இழைத்த அநீதிகள் பேசப்படாது. புறக்கணிப்புகள் பேசப்படாது. அதே போல திமுகவும் அதே அந்த இந்துத்துவ எதிர்ப்பு என்கிற அளவுல கட்டமைக்கிற பொழுது இந்த 4 ஆண்டு கால ஆட்சியினுடைய அவலங்கள், விலைவாசி உயர்வு, இப்ப சொத்து வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு, அளவுக்கற்ற லஞ்சம் ஊழல், குட்கா, அபின், கஞ்சா, டாஸ்மாக், இது போன்ற இந்த போதைகள் அதிகமாக புழங்குவது, வாரிசு அரசியல், இதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு திராவிடத்துக்கு ஆபத்து வருது, இந்துத்துவா தமிழகத்தை ஆள துடிக்குது, எல்லோரும் ஓரணியில் வாங்க என்று ஸ்டாலின் அறைகோல் விடுகிறார். அங்க திராவிடம் என்றாலே ஊழல், திராவிடத்தை வீழ்த்துவோம், எல்லோரும் ஒன்றணியில் வாங்க என்று திராவிட கட்சியான அதிமுகவை கூட வச்சுக்கிட்டு அவர்கள் அதை சாதிக்க நினைக்கிறார்கள். அப்ப திமுகவும் சரி பாஜகவும் சரி அந்த சித்தாந்த அரசியலை அவர்கள் திட்டமிட்டு கட்டமைக்கிறார்கள். அதிமுகல ஒரு சரியான சிந்தனையும் ஒரு தெளிவான பார்வையும் ஒரு ஃபியூச்சர் விஷன் இல்லாத காரணத்தினால என்ன செய்யறதுன்னு தெரியாம போற போக்குல தோன்றதெல்லாம் பேசிட்டு இருக்காரு எடப்பாடி. நேத்து இப்ப இதே ஜெயலலிதா அம்மா ஒரு முறை பிரச்சாரத்தில் இருக்கிற பொழுது அவருக்கு எதிராக ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. உடனே என்ன பண்ணாரு? வேனை விட்டு இறங்கி களத்துல நின்று ஃபோர்ஸா கடுமையான ஒரு அரசியல் எதிர்ப்பு நிலையை எடுத்தாங்க. அந்த தேர்தலில் பெரிய வெற்றி அடைந்தார். எடப்பாடி பழனிசாமி அன்வர் ராஜா இந்த பிரச்சனை வந்ததுன்னா நேற்றைய பிரச்சாரங்கள்ல அவர் அதை பத்தி பதில் சொல்லணும்ல. இல்ல அன்வர் ராஜா சென்றது வருத்தமா இருக்கு, நீங்க பாஜகவுக்கு இந்த இயக்கத்தை அடிமைப்படுத்திடுவேன்னு நினைக்கிறீங்க, கூட்டணி அமைச்சரவைக்கு நான் ஒத்துக்கொள்வேன் என்று நினைக்கிறீங்க, நிச்சயமா நான் விடமாட்டேன், நான் எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா அம்மா வழியில் இதை ஒரு திராவிட கட்சியாக வழிநடத்துவேன், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால்
பாஜகவோடு கூட்டணி இல்லை என்கிற முடிவை எடுப்பதற்கு நான் தயங்க மாட்டேன். அதனால அன்வர் ராஜா வந்து அவசரப்பட்டு விட்டார். நான் அதிமுக தொண்டர்களுக்கு உறுதியளிக்கிறேன், அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இதெல்லாம் ஒரு நேற்று பேசணும்ல. நீங்க அதை விட்டுட்டு கூட்டணி ஆட்சியை சொல்லுங்க, மக்கள் எல்லாம் ஏத்துப்பாங்களா அப்படின்னு ஏத்துக்க மாட்டாங்க. யோ, நீ அமித்ஷா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியா? அதானே வேணும். முதல்ல நீ அமித்ஷாட்ட சரணடைஞ்சு அடிமையாயிருக்கிறியா, மக்கள் கிட்ட அடிமையாயிருக்கிறியா? தான் ஒரு முதல்வர் வேட்பாளர் என்பதையே 10 நாள் பிரச்சாரத்துல மக்கள்கிட்ட ஒரு பேச அவர் தான் சொல்றாரு சார், அவர் தான் சொல்றாருன்னு நீங்க தேர்தல் எல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த எம்எல்ஏ புதுக்கேன்னு வச்சுக்கலாம், வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு ஒண்ணு நடக்கும். அத அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் வந்து பாருங்க, இவர் தான் நம்ம தொகுதியினுடைய வேட்பாளர், அண்ணன் இந்திரன் சந்திரன் நல்லவரு வல்லவரு இதெல்லாம் வந்து பேசுவாங்க. வரலாற்றுல முதல் முறையா இவரை அறிவிச்சுக்கிறாரு. மத்தவங்க சொல்லணும்ல, அப்ப எடப்பாடியே முதல்வர் வேட்பாளராக இருக்க மாட்டார் என்பது போல ஒரு செய்தி வருது. இதெல்லாம் கூட அதெல்லாம் இப்ப பிரச்சனையே இல்லை சார். இப்ப வந்து கேள்வி 2 கூட்டணி அமைச்சரவை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இடத்துல ஒத்துக்கொண்டாரா இல்லையா? ஒத்துக்கொள்ளாவிட்டால் ஏன் அமித்ஷா திரும்ப திரும்ப அதை கூறுகிறார்? அப்படி திரும்ப திரும்ப கூறுகிற பொழுது நீங்க அவர் ஏன் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் நிலையை தெளிவாக்கி விடுங்கள், கூட்டணி அமைச்சரவையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, பாஜக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆள்வதை தமிழ்நாட்டு மக்கள் தமிழகத்தை ஆள்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை நீங்கள் தெளிவுபடுத்தி விடுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கூட்டணி ஆட்சிதான் உங்கள் கொள்கை என்று நீங்கள் முடிவெடுத்தால் அந்த கூட்டணியில் எங்களால் நீடிக்க முடியாது, அந்த கூட்டணியை நாம் விலகி விடுவோம், பாஜகவை நான் விலக்கி விடுகிறேன் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இதை ஏன் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயங்குகிறார்? இதுதான் கேள்வி. சரி, ஆனா அவங்களும் ஒண்ணு செய்ய மாட்டேன்றாங்கல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேள்வி வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளரா இல்லையா அதே அல்லன்னு சொல்றாங்க. கேள்வி வந்து கூட்டணி அமைச்சரவையா இல்லையா, அதுதான் கேள்வி. அது இல்லனால எல்லாமே முடியும். நீங்க எடப்பாடி பழனிசாமிங்கிற ஆளை வந்து நீங்க அப்படி தூக்கி பிடிக்கிறீங்க. அவர் முதல்வர் வேட்பாளரா இருந்தாலும் அதனால ஒண்ணும் பெரியது இல்லை, இல்லாமல் இருந்தாலும் அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்ப இருக்கிறதுல அவர் தானே ஃபெமிலியர். இதெல்லாமே வேற கேள்வி. வந்து நீங்க வந்து அந்த நேரேஷன் கொஸ்டின் செட் பண்ண வேண்டியது கூட்டணி அமைச்சரவையா இல்லையா, பாஜக கூட்டணி அதிமுகவுக்கு தேவையா இல்லையா, இதைதான் முடிவு பண்ணணும். ஆனா பெரும்பான்மை கட்சி நிர்வாகிகள் எல்லாமே பிஜேபியோட தான் இருக்கணும் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. யாரு ஒத்துக்கிறா சொல்லுங்க? எதிர்ப்பு எதுவுமே இல்லையே. யாரு சொல்றாங்க? ஜெயக்குமாரோ அல்லது வந்து வளர்மதி போன்றவங்க இருக்கிறாங்க. ஏன் ஜெயக்குமார் அதுக்கப்புறம் எந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தல? நீங்க சொல்ற மாதிரி வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி இவர்கள் தான் பாஜகவோடு கூட்டணி வேணுங்கிறாங்க. வேலுமணி ஒரு படி மேல போய் RSS என்கிற அமைப்பிலேயே அவரது சகோதரரை இணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க அந்த வேலுமணி மீது நடவடிக்கை எடுக்கல? தலவாய் சுந்தரத்து மீது நடவடிக்கை எடுத்தீங்கல்ல, ஏன் எடுக்கல? அப்ப அதிமுக என்ன RSS துணை அமைப்பா? அப்ப இது போன்ற சில சுயநலவாதிகள் எடுக்கிற அந்த முடிவுக்கு அதிமுக தொண்டர்கள் கட்டுப்பட மாட்டாங்க. அவர்கள் தங்கள் எதிர்ப்பை முடிவை தேர்தலில் வெளிப்படுத்துவாங்க. சரி, இப்ப தேர்தலில் வெளிப்படுத்துவார்கள் சொல்றதுனால சமீபத்திய கருத்து கணிப்புகள் வருது. இப்ப சத்தியம் டிவியோட கருத்து கணிப்பு எல்லாம் பார்த்தோம். அதுல எடப்பாடிக்கு 18% இருக்குது, முதல்வர் ஸ்டாலினுக்கு 27% தான் இருக்குது, பக்கத்துலதான் இருக்கிறாரு, நெருங்கிட்டோம், பல இடங்கள்ல போட்டி இருக்குது, இழுபறிலாம் இருக்குது, டஃப் ஃபைட் கொடுக்குறாருலாம் சொல்றாங்களே. இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது வாக்கு சதவீதம் இருக்குதுன்னா அதிமுக விட்டுட்டு போய் எடப்பாடி பழனிசாமி நீக்க சொல்லுங்களேன். அவருடைய தலைமையிலான அதிமுகவுக்கு இருக்கிற வாக்கு வங்கி, எடப்பாடி பழனிசாமி சாதனை என்னன்னா 45% வாக்கு வங்கியை இன்றைக்கு 18-19% குறைத்திருக்கிறார். 26% வாக்கு வங்கியை கடந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ள அல்லது 7 ஆண்டு காலத்துக்குள்ள அடிச்சு காலி பண்ணி வெளியேற்றி இருக்கிறார். இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய சாதனை. இன்னும் கொஞ்சம் காலம் அவருக்கு கொடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற 20% அடிச்சு காலி பண்ணிடுவார். இப்ப வர்ற தேர்தலில் என்னதான் நம்பிக்கை? இப்ப திமுக மேல உள்ள அதிருப்திகள் இருக்குது, அதை அறுவடை செய்யணும்லாம் பேசுறாங்க. ஆனா எதிர்த்தரப்பு பலவீனமாவே இருக்கு. இன்னும் காலம் இருக்கு, ஒரு முடிவுக்கு வரும். இந்த கேள்வி கூட்டணி அமைச்சரவை இருக்குதா இல்லையாங்கிற கேள்விக்கு முடிவு கிடைத்தால் பல விஷயங்களுக்கு விடை கிடைக்கும். சரி, ஆனா பிஜேபி அதிமுக ஒன்றுபடுத்துவதற்கு தான் முயற்சி பண்ணுது. டிடிவிய அல்லது திரும்ப சொல்றேன், கோர் இஷ்யூ பிஜேபி தேவையா இல்லையாங்கிறது கூட்டணி அமைச்சரவையா இல்லையா
என்பது மட்டுமே மையம் கொண்டது. நீங்க ஒன்றுபடுத்தப்படும், ரெண்டுபடுத்தப்படும், பிரிச்சு வச்சதே அவங்க தானே. ஒண்ணு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஓபிஎஸ் உடைய நிலைமை என்ன? அவர் சில நேரங்கள்ல வந்து விஜயோட கூட்டணி போறேன்னு சொல்றாரு. அவர் பாஜகவினுடைய நிரந்தர அடிமை. எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்பவாத அடிமை. தினகரனும் சசிகலாவும் சொத்துக்களை பாதுகாத்து கொள்வது மட்டும்தான் அவர்களது லட்சியம். அவ்வளவுதான். சோ அப்ப அதிமுக எதிர்காலம் தான் என்ன? எங்கேயுமே இப்ப நீங்களே அதிமுக எதிர்காலம் இந்த 4 பேரை நம்பி நிச்சயமா இல்லை. வேலுமணியை அதுல சேர்த்துக்கங்க, முனுசாமி சேர்த்துக்கங்க, தங்கமணியை சேர்த்துக்கங்க. மீதம் இருக்கிறவர்கள் அதிமுக தொண்டர்கள் ஒரு முடிவு எடுத்து இந்த இயக்கத்திற்கான ஒரு தலைமையை, சாதி மதம் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைமையை, எம்ஜிஆர் காலம் தொட்டு பயணிக்கிற தலைமையை, ஒரு நேர்மையான ஒரு தலைமையை நிச்சயமாக அவர்கள் அடையாளம் காட்டுவாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி யாரும் ரெபல்ஸ் யாரும் வெளியே வரலையே. ஏன் அவசரப்படுறீங்கன்னு கேட்கிறேன். ஒருத்தர் இருக்கிற பொழுது, இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், ஒருவேளை பாஜகவை எதிர்த்து நின்னாருன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி, அவரே கூட தலைவராக தொடரலாம். நீங்க எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுக்கான எதிர்ப்பு அல்ல என்னுடைய எதிர்ப்பு, ஒரு சித்தாந்த எதிர்ப்பு. அதே மாதிரி பாஜக கொள்கைகளுக்கான எதிர்ப்பு அல்ல. அதிமுக என்கிற கட்சி அது எம்ஜிஆர் உடைய கட்சி, திராவிட கட்சி. திராவிட சித்தாந்தத்தில் எம்ஜிஆர் கொள்கைகளின்படி, எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா அம்மா வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். மாற்று கட்சிகள் திமுகவாலோ பாஜகவாலோ இந்த இயக்கத்திற்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த இயக்கத்திற்கு அழிவு ஏற்பட்டு விடக்கூடாது, அவர்கள் இதை கபலீகரம் செய்துவிடக் கூடாது. பணபலம் சாதிய பலம் கொண்டவர்களால் இந்த இயக்கம் கபலீகரம் செய்யப்பட்டு விடக் கூடாது. இதுதான் என்னுடைய நோக்கம். சரி, கபலீகரம் செய்யக்கூடாது அப்படின்னாலும் கூட இன்னைக்கு நிலைமை வந்து பின்னாடியே போய்கிட்டு இருக்குது. அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, முக்குளத்தோர் மொத்தமா வெளியே போயிட்டாங்க, அங்க அந்த ஏரியாவிலே தெற்கே வந்து அதிமுகவே இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. இல்ல உதயகுமார் யாருங்க, செல்லூர் ராஜு யாருங்க, நம்ம சி விஜயபாஸ்கர் யாருங்க, இல்ல முக்குளத்தோர் சமூகம் தான். ஆமா, இதெல்லாம் சாதிய அரசியல் செய்யறவங்க பேசுற பேச்சு. ராஜன் செல்லப்பா யாருங்க, ஒரு நத்தம் விஸ்வநாதன் யாருங்க. இல்ல அது ஓகே, இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஓட்டு வரல, தெற்கே வந்து ஓட்டு வரலன்ற. வடக்கு வந்துருச்சா? பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. சென்ற முறை வட மாவட்டங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 124 தொகுதி, அதுல திமுக வென்றது 110 தொகுதி. சுமாரா சொல்றேன். எங்க சென்னையில ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரியலூர், அந்த தஞ்சாவூர், இந்த பெல்ட் எல்லாம் எடுத்து பாருங்க, இங்கெல்லாம் ஜெயிச்சிருச்சா? தென் மாவட்டங்கள்லயாவது 10 சீட்டுக்கு 4 சீட்டு ஜெயிச்சாங்க. இங்க 10க்கு 10 டிஎம்கே. அப்ப இது இங்க எந்த ஜாதி? பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணியில் இருந்து, ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ரொம்ப பின்னாடி போன மாதிரி தெரியுது. இல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து எடப்பாடி பழனிசாமி எப்ப தேவையோ அப்ப கூட்டணியை பிரிச்சுட்டாரு, எப்ப தேவை இல்லையோ அப்ப கூட்டணியை வைக்கிறாரு. அதாவது மழை பெய்யற பொழுது உப்பு வைக்கிறாரு, காத்தடிக்கிற பொழுது தவிடு வைக்கிறாரு. இதுதான் அவருடைய அரசியல் யுக்தி. அத உடனே 10 பேர் கூட இருந்துகிட்டு அண்ணன் எவ்வளவு பெரிய கில்லாடின்னு கை தட்டிட்டு இருக்கா. அவரை சுத்தி இருக்கிறவன் சமூக வலைதளங்கள்ல எடப்பாடியை உயர்த்தி பிடிக்கிறவன் எல்லாம் திமுக காரன். ஏன்னா இவ்வளவு ஒரு பலகீனமா நாளை முன்னால நிறுத்தினா மட்டும்தான் திமுக ஜெயிக்க முடியும் என்று ஒரு சாதாரண ஒரு அடிப்படை விஷயம் தெரிந்த அதிமுக காரன் இருந்த தலைமையில இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டாலே 100 ஆண்டுகளுக்கு வெற்றி பெறும். இல்ல ரெட்டலை சின்னத்தை அவர்கள் முடக்க பார்க்கிறார்கள், சொத்துக்களை முடக்க பாக்குறாங்க. யாரு இவர்கள்னா? யாரு? பிஜேபி. சரி, யாரை வச்சு முடக்க பாக்குறாங்க? தேர்தல் கமிஷனை வச்சு முடக்க பாக்குறாங்க. இல்ல, தேர்தல் கமிஷன்ல பெட்டிஷன் கொடுத்தது யாரு? அது ஓபிஎஸ். ஏன் கொடுத்தாரு? நான் தான் அவரை அரவணைச்சு இந்த இயக்கத்தை ஒற்றுமையா வழி நடத்தினா அவர் ஏன் போறாருன்னு கேக்குறேன். நீ அடிக்கிற கொள்ளையெல்லாம் உனக்கு மட்டும் வேணும்னு நினைக்கிற, அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இப்ப என்ன 2 பேருக்கு பெரிய கொள்கை முரண்பாடா? அவர் பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம்னா இவர் வேண்டாங்கிறாருங்க, அதனால எங்கனால இது ஒத்து போக முடியல, அதனால சித்தாந்த ரீதியா நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கறதா. இல்ல டிசிஷன் எடுக்கிறதுலயே முரண்பாடு வருது. நம்ம ஒருத்தர் குனிஞ்சு கும்பிட்டா ஒருத்தர் நெடுக விழுந்து கும்பிடுறேங்கிறாரு பாஜகவை, ஒருத்தர் சாஷ்டாங்கமா விழுந்துடுறேங்கிறாரு, ஒருத்தர் எனக்கு பேக் பெயின் இருக்குதுங்க நான் குனிஞ்சிடுறேங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதானே இவங்களுக்குள்ள போட்டி. யாரு சாஷ்டாங்கமா விழுந்தா அது தெரியலைங்க, அது உங்க நேயர்களுக்கு பார்க்கிறவங்களுக்கு தெரியும். யாரு சாஷ்டாங்கமா விழுந்தா யாரு குனிஞ்சு கும்பிடுறாங்கிறது தெரியாது. எடப்பாடியை நம்ப முடியாது, எந்த நேரத்திலும் அவர் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி
கட்சிக்குள்ளேயே ஒரு பேச்சு இருக்குது, வெளியே இல்ல அமித்ஷா எடப்பாடி பையனை நம்புறாரு, அவங்க எடப்பாடியோட சம்பந்தியை நம்புறாரு. சரி சார், நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.